ஃபாயர் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாயர்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. லிவிங் ஹாலுக்கு நம்ம டேரெக்ட்டா போறோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்னதான பேசேஜ் மாதிரி போய் நம்ம லிவிங் ஹாலுக்கு போறது. ஸோ டேரெக்ட்டா நம்ம டோர் ஓப்பன் பண்ணணுமே லிவிங் ஹாலோட ஸ்பேஸ வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டாம, ஒரு சின்ன ஸ்பேஸ்லேருந்து தான் நம்ம போறோம். இந்த ஃபாயர் ஸ்பேஸ வந்து நம்ம ஒரு கிரீட்டிங் ஏரியான்னு கூட சொல்லலாம். நம்ம எப்படி ஹோட்டல்லலாம் ஒரு ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி நம்மளோட கெஸ்ட்ட வந்து வெல்கம் பண்ற ஒரு ஸ்பேஸா கூட அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்த வந்து நம்ம நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஒரு கலர் காம்பினேஷன்ஸோட குடுக்கும்போது, நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரஷனாவும் இருக்கும். எக்ஸ்டர்னல் மிரர் குடுக்கலாம். கீழ 2 டேபிள்க்கான ஆப்ஷனும் குடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாரி குடுத்துட்டு, அதுக்கு பக்கத்துல ஒரு சீட்டிங் ஏரியா மாரி ஒரு சின்ன டேபிள் குடுக்கலாம். இல்லன்னா பேக் சைட்ல ஒரு விநாயகர் டிசைன், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டெக்ஸ்சர் டைப் மாதிரியான காம்பினேஷன் குடுக்கலாம். எதுவுமே வேணாம், ரொம்ப சிம்பிளா வேணும்னா, ஒரு டேபிள் மட்டும் குடுத்துட்டு, மேல ஒரு ஓவல் டைப் இல்லன்னா சர்க்குலர் டைப் மாதிரியான மிரர் டிசைன் பேக்ரவுண்ட்ல ஃபுல்லாவே வுட்டன் குடுத்துட்டு, அதுல சர்க்குலர் டைப் இல்லன்னா லென்த்தியர் டைப் மாதிரியான மிரர் டிசைன ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு ஃபுல்லாவே ஹால் இருக்குன்னா, நம்மளுக்கு மேல சீலிங்லேருந்தே கவர் பண்ற மாதிரி ஒரு வால் டைப் மாதிரியான ஒரு டிசைன்ல ஒரு வுட்டன் டைப் மாதிரி கூட குடுத்து, நம்ம ஒரு ஃபாயர் டிசைன ட்ரை பண்ணலாங்க.